டோல்கேட் ஒரு டோல்கேட் இருக்குது, அது பக்கத்தில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வீட்டிலேருந்தே இட்லியும் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணி கொண்டு வந்தோம். ராஜஸ்தானில் கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரியும் குளிருக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க வீடை வந்து அமைச்சிக்கிடுவாங்க. பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே போட்டு வெடிக்காத குண்டுகள் தான் இப்போ இங்கே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கீர்த்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் விலாக் தான் பார்க்க போகிறோம். ராஜஸ்தானில் கிராமப்புறங்கள்லாம் எப்படி இருக்குது, அப்புறமா நம்ம முக்கியமான இடங்கள்லாம் பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி. இப்போ வந்து நாங்கள் குஜராத்லேருந்து காலையில் கிளம்பியிருக்கோம். அங்கே போய் சேரதுக்கு ஒரு 6-7 மணி ஆகும் பார்த்துக்கோங்க. நம்மளோட காரில் தான் நம்ம போக போகிறோம். நான், என் மச்சான், அப்புறம் என் பசங்க 2 பேர் சேர்ந்து நாங்கள் காரில் போக போகிறோம் பார்த்துக்கோங்க. வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ராஜஸ்தானுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கோங்க. ஆனால் அங்கே வந்து வெயில் டைமில் போக முடியாது. வெயில் டைமில் போனால் வெயில் ஓவராக இருக்கும், கூட்டமே இருக்காது அந்த அளவில். ஆனால் அந்த வின்டர் டைமில் வந்து நல்ல கூட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் எல்லா இடமும். அதனால நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. போகும்போதுலேயே ரித்விக்கு வந்து நல்லா தூக்கம் வந்துருச்சு. திரும்ப அவனுக்கு தான் ஜேசிபி லாரி அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் அவன் தான் பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தான் பார்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 10 மணி போல் சாப்பிட்லான்ட்டு வண்டியை நிப்பாட்டணும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மச்சானையும் விக்கியையும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். தண்ணி தரல, அந்த இதில் இருக்குது, இந்த சீட்டுக்குள்ளே. எங்கனுக்கா இல்லை ஆமனுக்கு செடியாப்பா, அங்கே வர ஆமனுக்கு தான் போட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு டோல்கேட் பக்கத்தில் நிற்கும் பார்த்துக்கோங்க. ஆட்டுக்குட்டி வருது ரித்திவி, ஆட்டுக்குட்டி அண்ணா வருது, ஆட்டுக்குட்டி வருது, ஆட்டுக்குட்டி வருது. அப்பா எங்கே சாப்பிடுதாரு? அப்பா எங்கே சாப்பிடுதாரு? ஆட்டுக்குட்டி எங்கே போகுது? ஆட்டுக்குட்டி எங்கம்மா? ஆட்டுக்குட்டிக்கு டாட்டா சொல்லு. டாட்டா தாத்தா போகிறது, தாத்தா. தோதோ வருதா பின்னாடி? சட்டியில் முக்கி சாப்பிடுமே. இப்போ வந்து காலையில் சாப்பாடுக்காண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. வந்து டோல்கேட் ஒரு டோல்கேட் இருக்குது, அது பக்கத்தில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வீட்டிலேருந்தே இட்லியும் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணி கொண்டு வந்து பார்த்துக்கோங்க. அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு என்ன பிளேட் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வாங்க மறந்துட்டோம் பார்த்துக்கோங்க. அதனால் இப்போ வர வழியில் ஒரு ஹோட்டலில் வாங்கினா சின்ன பிளேட்டாக தான் கிடச்சிச்சு. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இதுதான் குஜராத் டெசர்ட். எதுக்கு அங்கே என் கடல் இருக்கோ? போலாமா? அழகா இருக்கான இடம், டெசர்ட் மாதிரியே தான் இருக்கு. அழகா இருக்கு பாருங்கப்பா. இது தண்ணி கிடக்கு பாரு, நம்ம தண்ணி 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 அண்ணா இருக்கு, அழகா இருக்கு பாரு இடம். இங்கெல்லாம் அதிகமாக கடுகு ஜீரகம் வந்து விவசாயம் அதிகம் பார்த்துக்கோங்க. அது பார்க்கறதுக்கே அழகாக இருந்தோன்னா அதை கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். போகிற வழியில் ஃபுல்லாகவே இந்த கடுகு தான். இந்த எல்லோ கலரில் பூ இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கடுகு தான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரித்வி கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு தூங்கிட்டான் பார்த்துக்கோங்க. அவர் 1 மணி போல் தூங்கிட்டான். திரும்ப நாங்கள் 2:30 போல் சாப்பிட்லான்ட்டு டோல்கேட் பக்கத்தில் தான் நிப்பாட்டினோம். மோஸ்ட்லி நம்ம இந்த டோல்கேட் பக்கத்தில் நிப்பாட்டினா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி பார்த்திங்களா. நான் வந்து புளியோதரையும் தவணைப்பொடியும் ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தேன். தவணைப்பொடினா அந்த தேங்காய் வச்சு ரெடி பண்ணுறது பார்த்துக்கோங்க, வறுத்து ரெடி பண்ணுறது. ஆனால் துவையல் கிடையாது. இது வந்து எங்கள் நாகர்கோவில் சைடு வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் இதை மாதிரி கொண்டு போவாங்க பார்த்துக்கோங்க. அதை ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு திரும்ப கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. திரும்ப ஒரு 5 மணி போல் ஒரு இடத்துல நிப்பாட்டி நானும் மச்சானும் டீ குடித்தோம்.
டீ குடித்து திரும்ப கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. ரோடு வந்து இங்கே குஜராத்லேருந்து கொஞ்சம் தூரம் ரோடு கொஞ்சம் மோசம். மற்றபடி ராஜஸ்தானுக்குள்ளே போன பிறகுலாம் ரோடு சூப்பராக இருந்து பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த ஜெசல்மர்லலாம் ரோடு சூப்பராக இருக்கும். அப்படி டைல்ஸில் போன மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து 2 மணி நேரத்தில் போகக்கூடிய இடத்துல நம்ம 1 மணி நேரத்துலேயே போயிடலாம். அந்த மாதிரி ரோடு சூப்பராக இருந்து பார்த்துக்கோங்க. நாங்கள் கரெக்டாக 7 மணி போல் ஆச்சு போய் சேரதுக்கு. போகிற வழியில் வந்து சன்செட் சூப்பராக இருந்து திரும்ப அதை அப்படி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். கரெக்டாக 7 மணிக்கு ரூம் போயிட்டோம் பார்த்துக்கோங்க. ரூம் சூப்பராக இருந்து சின்னதாக ரூம் டூர் காமிச்சிருந்தேன். ரூம்குள்ளே வந்து ஒரு வாட்ரோப் இருந்து பார்த்துக்கோங்க. நம்ம ட்ரெஸ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன வாட்ரோப் இருந்து, அப்புறமா அது பக்கத்துலேயே ஒரு சின்ன மினி டேபிள் மாதிரி அதில் திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய கட்டில், அதுக்கப்புறமா அது பக்கத்தில் ஒரு சின்ன டேபிள் நம்ம மேக்கப் பண்ணுற மாதிரி சேரு, அதுக்கப்புறமா மிரர் எல்லாம் இருந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது பக்கத்தில் இந்த சைடு வந்து சிங்கிளாக ஒரு பெட்டு பார்த்துக்கோங்க. அதுவுமே நல்லா இருந்து நல்லா விண்டோ செட்டப்போடு அது சூப்பராக இருந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு டிவி, ஏசி, அதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய டேபிள், நம்மளுக்கு திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி பெரிய டேபிள், அதுக்கப்புறமா சாப்பாடு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன டேபிள், நம்மளுக்கு டவலு, அப்புறமா வாட்டர் பாட்டில் எல்லாமே இருந்து, அப்புறம் மினி ஃப்ரிட்ஜ் இருந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்ரூமுக்குள்ளே வெஸ்டர்ன் டாய்லெட் தான், அப்புறமா சிங்கு, ஷவரு, அப்புறமா ஹேர் ட்ரையரு, ஹீட்ரு எல்லாமே இருந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்தது ரூமு. இதான் ரூம் டூர் பார்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து ரூம் புக் பண்ணது எல்லாமே மச்சனோட ஃப்ரெண்டு பண்ணிட்டாங்க. அவங்க எல்லா ஹெல்ப்புமே அவங்க பண்ணிட்டாங்க பார்த்துக்கோங்க. அப்புறமா ரித்விக்கும் விக்கியும் கொஞ்ச நேரம் கட்டில் கடந்து விளாண்டுட்டே கிடந்தானுவேன். அவனுக்கு நல்லா இருந்து போல். நானும் புது இடம் வந்தால் அழுவானுங்கன்னு நினச்சேன். ரித்விக் வந்து அவன் பாட்டுக்கு விளாண்டுட்டே இருந்தான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நைட்டு சாப்பிட்றதுக்கு அங்கே ஹோட்டல்லையே எல்லாம் வந்துச்சு பார்த்துக்கோங்க. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அந்த தால் பாட்டி, சூர்மா, அதுக்கப்புறமா சோறு, அப்புறமா குழம்பு பார்த்துக்கோங்க. நைட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறமா காலையில் வந்து சீக்கிரமே கிளம்பிடணும். நாங்கள் வந்து நம்ம காரில் போனால் ரூட் எதுவும் சரியாக நம்மளுக்கு தெரியாது. அங்கே வந்து டெசர்ட் பார்த்திங்களா, அதனால் தனியாக கார் புக் பண்ணியிருந்தோம் பார்த்துக்கோங்க. எல்லாம் மச்சனோட ஃப்ரெண்டு பண்ணிட்டாங்க. இதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட வெயிட்டிங் ஹால் பார்த்துக்கோங்க. எல்லாம் அந்த ராஜஸ்தானி செட்டப்பில் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து தங்கியிருந்தது ஜெசல்மரில் கோல்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. அங்கே தான் தங்கியிருந்தோம். அங்கே வந்து இது ஏன் கோல்டன் சிட்டின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள எல்லா பில்டிங்குமே ஒரு கோல்டு கலர் ஸ்டோனால் தான் கட்டியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அதனால் அந்த ஜெசல்மர் கோட்டையிலேருந்து பார்க்கும் போதுல அந்த ஃபுல்லாகவே அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு கோல்டு கலரில் இருக்கும். நல்லாயிருக்கும். எல்லா பில்டிங்குமே அந்த கோல்டு கலர் ஸ்டோனால் தான் கட்டியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. நைட் டைமில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து 8 மணிக்கு கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் டிசம்பரில் வந்திருக்கோம். மற்றபடி வெயில் டைம்லலாம் வர முடியாது. ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம குளிர் டைம் வந்தால் நல்லாயிருக்கும். குஜராத்தை விட இங்கே ராஜஸ்தானில் குளிர் அதிகம். எனக்கு குளிர் தாங்க முடியல. நான் சொட்டர் போட்டிருக்கேன். என் பிள்ளைகள் வந்து கலத்தி போடுதானுங்க. சாக்ஸும் போட மாட்டேக்கானுங்க, சொட்டரையும் போட மாட்டேக்கானு பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் போடுதானுங்க, அப்புறம் கலத்தி வச்சுருதானுங்க. பார்த்திங்களா, எல்லா பில்டிங்குமே அந்த கோல்டு கலர் ஸ்டோனால் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. இது வந்து அனுமான் சர்க்கிள்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து சோலாபூரி ஆர்டர் பண்ண பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்த டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருந்து பார்த்துக்கோங்க. நல்லா க்ரௌடு வந்துட்டுருக்கு. இப்போ விண்டர் டைம் பார்த்திங்களா, நல்ல க்ரௌடு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. திரும்ப சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா தனோத் மாதா டெம்பிள். தனோத் மாதா டெம்பிள்லேருந்து அதுக்கப்புறமா நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டர் போயிட்டு அதுக்கப்புறமா லோங்கேவாலா, அதுக்கப்புறமா சாம் டெசர்ட் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியில் இல்லை, வில்லேஜ் சைடில் வந்து தண்ணி வந்து இங்கே கிடைக்கிறது கஷ்டம் பார்த்துக்கோங்க. அதனால எங்கெல்லாம் அவங்களுக்கு தண்ணி இருக்கோ அவங்க அந்த தண்ணிக்கு ஏற்றாப்புல அவங்க வீடை வந்து செட் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க வந்து இங்கே வெயில் அதிகமாக இருக்கும் பார்த்திங்களா, வெயில் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஏற்றாப்புல அவங்க வீடை வந்து அவங்க அமைச்சிக்கிடுவாங்க. நம்ம வெளியில் வெயிலாக இருக்கும், ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போனால் வந்து நம்மளுக்கு வந்து கூலிங்காக இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்கும். இப்போ வந்து டெசர்ட் ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ உள்ள ஏரியாலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம வீடியோக்கு கீழேயே ஹைப்புன்னு ஒரு பட்டன் வரும் பார்த்துக்கோங்க. அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க, சரியா?
இங்கே வந்து இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் வந்து அவங்களோட குடிசை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த சைடில் அவங்களுக்கு இந்த குச்சி குச்சா தெரியுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் அவங்க காய வச்சு அவங்களோட கூரையை வந்து செய்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோவில் தெரியும். இது வந்து இப்போ இந்த வீட்டில் ஆட்கள் இருக்காங்க, ஆனால் இப்போ நாங்கள் போகும்போது இல்லை. இந்த வீடு வந்து நம்ம உள்ளே போனோன்னா அந்த நம்மளுக்கு வெயில் டைமில் அந்த வீட்டுக்குள்ளே போனால் கூலிங்காக இருக்கும். இந்த குளிர் டைம் போனால் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி செட்டப்பில் தான் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து குடிக்கிற தண்ணி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அங்கங்கே அந்த கிணறு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க, அது வந்து குவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தான் அவங்க வந்து குடி தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த குவாக்லலாம் வண்டியில் கொண்டு வந்து ஊற்றி வச்சுருவாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்க தேவையான டைமில் அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க இந்த கிராம சைடில் உள்ளவங்க. இது இல்லாமல் இந்த டெசர்ட்டுக்கு உள்ளேவே நிறைய கிராமம் உண்டு பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கவங்கலாம் இந்த வெளி உலகம் தெரியாமல் நம்ம 70s 80ஸில் எப்படி இருந்தோம் அந்த மாதிரி இப்போ அவங்க இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தனோத் மாதா டெம்பிள் போகிற வழியில் ஒரு டெசர்ட் பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து இந்த கேமல் சஃபாரி அப்புறமா ஜீப் சஃபாரி இதுக்கெலாம் வந்து நல்ல ஒரு இடம். இங்கேயும் அதை மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நிறைய பேர் போயிட்டே இருந்தாங்க கேமலில். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கிணறு. இது வந்து இங்கே குவாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த கேமலை ஏறதுக்காங்க அந்த கேமல் அன்னை வந்து பின்னாடியே வந்தாங்க, இறங்க இறங்க இறங்கன்ட்டு. நம்ம வேறு பிளான்லாம் இருக்கோம், நம்ம சாயந்தரம் சாம் டெசர்ட்டில் போய் தான் கேமல் சஃபாரிலாம் பண்ணணும். அதனால் இங்கே வந்து ஏறலாம் பார்த்துக்கோங்க. என்ன பார்த்தீங்களா, இந்த தண்ணி தான் இங்கே பக்கத்தில் இருக்க கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து இந்த பானையில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா சுத்தமாகவே இருக்குது பார்த்துக்கோங்க. இதுதான் இங்கே கிராமத்தில் உள்ள மக்கள். இந்த டெசர்ட்டுக்குள்ளேயுமே நிறைய கிராமங்கள் இருக்குது. அங்கே உள்ள மக்கள்லாம் இங்கே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைனா அவங்க வீட்டு பக்கத்துலேயே இதோட சின்னதாட்டு சும்மா குட்டி கிணறு மாதிரி குவாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கேயுமே அந்த கேமலில் கொண்டோ இல்லைனா அந்த வண்டியில் கொண்டோ அவங்க வந்து ஊற்றிட்டு போவாங்க. அதை வச்சு தான் அவங்க தண்ணி பழுமாறுறது எல்லாமே அவங்க பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு திரும்ப நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த பக்கம் மண்ணுலாம் மேலே போகும். சேமோட இது நல்லா இருக்கு. சேமல அடுக்கலுக்கெல்லாம் இருந்து ஆனால் ஜீப் சவாரியில் இந்த இதில் போகிறாங்க. இப்போ அங்கே முடியாதான் பேசுறது. எங்க மாதிரி எடு செல்ஃபி எடு. இதுதான் நம்ம இந்தியாவோட கடைசி கிராமம். இதுக்கு உள்ளேவே நிறையா வீடெலாம் இருக்குது. இது வந்து தனோத் மாதா டெம்பிளுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த தனோத் மாதா மந்திர் ஏன் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1965 பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்கும் போதுல பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே போட்ட குண்டில் இந்த மந்திரை சுற்றி உள்ள இடத்துல போட்ட குண்டு எதுவுமே வெடிக்கலையாம் பார்த்துக்கோங்க. இந்த கோயிலுக்கு எந்த ஒரு சேதமுமே ஆகலையாம். அதனால் இங்கே உள்ள பிஎஸ்எஃப் அதிகாரிகள் தான் இந்த மாதா தான் நம்மளை காப்பாற்றிச்சு அப்படின்னு இந்த கோயிலை வந்து நல்லா பெருசாக கட்டி அவங்களே தான் இந்த கோயிலை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. எல்லாமே A to Z எல்லாமே பிஎஸ்எஃப் அதிகாரிகள் தான் இந்த கோயிலோட இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்துக்கோங்க. பார்டருக்குமே நம்ம சும்மாலாம் போக முடியாது. நம்மளோட நம்பர் எல்லாமே அவங்க எழுதி வாங்கிட்டு தான் நம்மளை வந்து பார்டருக்கு விடுவாங்க. அங்கே போகும்போதுலேயுமே ஒரு 2-3 இடத்துல செக் பண்ணிட்டு தான் நம்மளை வந்து விடுவாங்க.
இன்னும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குண்டுகள் தான் பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே போட்டு வெடிக்காத குண்டுகளை இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நிறையா ஃபோட்டோஸ், அந்த போரில் வந்து வீர மரணம் அடைஞ்சவங்களோட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறமா பாகிஸ்தான்லேருந்து கைப்பற்றிய அந்த டேங்கு அது கூட இருந்து எடுத்த ஃபோட்டோஸ், அதுக்கப்புறமா நிறையா அந்த வெடிக்காத குண்டுகள் தான் வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கோயிலில் பிரசாதம் கொடுக்கறது, பூஜை பண்ணுறது எல்லாமே பிஎஸ்எஃப் அதிகாரிகள் தான். அப்புறமா வந்து இங்கே ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. நான் கண்ணால் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வீடியோ காலில் ஒருத்தங்க வந்துக்கிட்டு எல்லாருமே அங்கே ஊரில் இருக்கவங்களுக்கு வீடியோ காலில் காமிக்கிறாங்க மாதாவை. நான்லாம் ஒரு பொண்ணோட செல்லை பார்த்தா, அந்த பொண்ணோட செல்லை ஒரு 8 பேர் லைனில் இருக்காங்க வீடியோ காலில். அப்படி வீடியோகளில் பார்க்குறாங்க பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எல்லாமே பிஎஸ்எஃப் அதிகாரிகள் தான். நிஜமாகவே பிஎஸ்எஃப் அதிகாரிகளுக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா எவ்வளோ கஷ்டம் பார்டர்லேருந்து வேலை பார்க்குறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட கண்டினியூஷன் நாளைக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.